ஹலோ எவ்ரிவன், வாங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம லென்த்லேருந்து 1 இன்ச் வந்து மடித்து அந்த ஃபோல்டிங்லேயே அப்படியே டபுள் ஃபோல்டாக பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 ஸ்லீவுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா ஒரு ஸ்லீவ் மிஸ் ஆகக்கூடாதுல, 2 ஸ்லீவுமே சேர்த்து வச்சு நீங்கள் மிஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடி பார்ட் கட்டிங்கில் ஃப்ரண்ட் பேர்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பேர்ட்டை இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுட்டு 1 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் ஹைட் வச்சுட்டு, ஸோ இது எல்லாருக்குமே ஒரே மெஷர்மெண்ட் ஒரே அளவாக வரும் பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கற்றுக்கும் போது தான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி தர முடியும். பட் இது கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கப் சைஸில் உள்ள மெஷர்மெண்ட்ஸ் மாறும். ஸோ நான் 3 டாட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். ஆக்சுவலி சென்டரில் ஒரு டாட், ஆம்கோலில் ஒரு டாட், நெக்ஸ்ட்டு 3 டாட் அந்த சென்டரில் இன்னொரு டாட் பிடிப்போம். அது மூணுத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பிடிச்சாச்சு. ஸோ அகெயின் நம்ம மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி டாட் பிடிக்கிறதுனா காட்டுறேன், பாருங்கள். ஸோ 1 இன்ச்சஸும் எப்பயுமே நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சென்டரில் 1 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த 2 இதுலேயுமே நீங்கள் பிடிக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக பிடிச்சா கூட உங்களுக்கு ஓகே தான். ஸோ 2 டாட்டுக்குமே இடையில கேப் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த கேப் இருக்கணும். ஸோ 2 டாட்டுமே 2 இதுலேயுமே நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2மே ஈவனாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேஸ்ட் பெல்ட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதேமாரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கவும் கூடாது. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நாஞ்ச் போட்டு வச்சுட்டு, ஸோ இதுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கீழே ஒரு துணி வர மாதிரி இது கூடயே உள்பக்கம் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த துணியோட பீஸ் கூட நீங்கள் வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க. ஸோ அதுமாதிரி நான் ஒயிட்டில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இந்த துணி பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு உள்பக்கமே வர மாதிரி வைக்கணும். எல்லோ கலர் அந்த மேல் பக்கம் வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த பக்கம் தான் அந்த ஒயிட் கலர் துணி இருக்கணும். ஸோ மேல் பக்கம் எல்லோ கலர் துணி இருக்கணும். இப்படி நீங்கள் பரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்பக்கம் உங்களுக்கு ஷைனிங்காக அந்த பிசுறு இல்லாமல் இருக்கும். அது மேலே ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க எல்லா பீஸுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டீங்க. அதேமாதிரி 2 பார்ட்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அது மேலே படிமான தையல் போட்டுட்டு பாடியோட ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ ஹைட்டுங்கிறத நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்க, பிகினிங்கில் ஸ்டார்டிங் பார்க்கும்போது நீங்கள் அந்த பிசுறு இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படி அப்படியே வச்சு கட்டிங்கோட அளவு இல்லாமல் எக்ஸஸாக இருக்க எல்லா அளவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ மடிக்கணுங்கிறத மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடிக்கும் போது அடியில் உங்களுக்கு ஹார்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஹூக்ஸோ இல்லை பட்டனோ வைக்கும் போது உங்களுக்கு அது தடிமனாக இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஷோல்டரில் 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நான் அதை மார்க் பண்ணேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2மே ஈவனாக இருக்க மாதிரி நான் வச்சுட்டேன். 2 ஃப்ரண்ட் பார்ட்டுமே ஈவனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு 1 இன்ச் இல்லை 2 இன்ச்சஸில் 2 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். அந்த பீஸோட இதை ரைட் சைட்லேயும் இன்னொரு பீஸை லெஃப்ட் சைட்லேயும் வச்சு தான் நம்ம ஹூக்ஸுக்கும் லூப்ஸுக்கான பார் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பக்கம் உள்பக்கமாக வச்சு மேலே ஒரு தையல் போட்டுட்டு திரும்பி அகைன் அதை மடித்து மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணி அதுக்கும் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லூப் பார் நான் ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டிச்சிங் வரணும். இது எக்ஸஸ் பட்டிங்கனால கொஞ்சம் கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று மேல் பக்கமாக வச்சு தென் அதுலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டிச் பண்ண அந்த 2 இன்ச்சஸ் போஸ்ட்டை நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸோ அது மேலே எக்ஸ்ட்ரா ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். கீழேயும் நல்லா ஸ்ட்ராங் ஸ்டைல் போட்டுடணும். ஸோ இது 2மே கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2மே நான் போடுற எல்லா வீடியோமே யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்கோல் சைடு இந்த நெக் சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசுறு இருக்கக்கூடாது, சேம் அளவாக இருக்கணும். இன்னொன்று பேக் பார்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸு 80 பாயிண்ட்டுங்கிறதுனால கீழே மடித்து தைக்க எனக்கு துணி பத்தலை. அதனால் எக்ஸஸாக நான் 1 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சஸ்க்கு ஒரு பீஸ் எடுத்து அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு பேக் சைடு ஃபுல்லாக நான் மடித்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸ் பீட் கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எக்ஸஸாக ஒரு துணி நம்ம ஜாயின் போட்டு தான் ஆகணும். அதுமாரி ஷோல்டர் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் எப்பயுமே நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரில் ஓவர்லாக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம நிறைய மெத்தடில் வந்து நார்மல் ப்ளவுஸ்டே ஸ்டிச் பண்ணலாம். ஒரே மெத்தட் தான் கிடையாது. நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் இதே மெத்தட் இல்லாமல் நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி வந்துட்டு ஆம்கோல் சைடெலாம் வந்துட்டு துணியெல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி எக்ஸஸ் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லீவே ஜாயின் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு உடம்பு வந்து கரெக்டாக ஃபைனலாக ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து எக்ஸஸ் வராமல் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இப்போ ஸ்லீவ் நறுக்கி விட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு உடம்பு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதை நான் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்லீவோட அந்த 5 இன்ச்சஸ் வருது அப்படின்னா அந்த 5 இன்ச்சஸ் வந்து நேராக நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே உடம்போட அளவு கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு ஹிப் அளவு மாறும், சில பேருக்கு வந்து பாடியோட ஜஸ்ட் ரவுண்ட் மாறும். ஒவ்வொருத்தவங்களும் சேஞ்சஸ் ஆகும். சில பேர் ஸ்லிம்மாக இருந்தாங்கன்னா ஓகேன்ற மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கழுத்தில் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து அந்த ஃபினிஷிங்கே ஃபில் பண்ணோம். ஸோ வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தா அதை குட்டி குட்டியாக லான்ச் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு ஸோ வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க அந்த பீஸ்லையுமே கட் பண்ணி விட்டுட்டு அகெயின் ஃபோல்ட் பண்ணி அதுலேயுமே நான் ஒரு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கிளாஸ் பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் 2-3 டைம் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு மேலே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டா ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஓகேன்ற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்